அண்மைச் செய்தி. தஞ்சை பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கில் பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. தஞ்சாவூர் பெண் கூட்டு பாலியல் வழக்கு பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. இந்நிலையில் அவ்வழக்கு சம்பந்தமாக தஞ்சாவூர் மருத்துவமனைக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் குருநாதன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். குருநாதன், தற்போது மருத்துவமனைக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருப்பதற்கான காரணம் என்ன? ஜெனிஃபர், தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு அருகே பாப்பாநாட்டில் கடந்த 12ஆம் தேதி இளம்பெண் ஒரு சிறுவன் உட்பட 4 பேரால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக 7 பிரிவின் கீழ் 17 வயது சிறுவன் உட்பட 4 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். இந்நிலையில் ஒரத்தநாடு நீதிமன்றம் பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. அதில் அந்த பாதிக்கப்பட்ட பெண் 12ஆம் தேதி சிகிச்சைக்காக பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு வரும்போது அந்த இளம்பெண்ணுக்கு சிகிச்சை அளிக்க மறுக்கப்பட்டதாக அந்த பெண் காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரில் வாக்குமூலம் கொடுத்துள்ளார். இதன் அடிப்படையில் நீதிமன்றம் அந்த பட்டுக்கோட்டை தலைமை மருத்துவருக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. அதில் பாதிக்கப்பட்ட பெண் சிகிச்சைக்கு வரும்போது பாதிக்கப்பட்டவருக்கு சிகிச்சை அளிக்காமல் அலைகழித்தது, காலதாமதம் செய்தது வாக்குமூலம் கொடுத்துள்ளார். எனவே கூட்டு பாலியல் வன்கொடுமை தொடர்பான குற்றங்களில் பாதிக்கப்பட்ட நபர்கள் சிகிச்சைக்கு வரும்போது பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடியாக முதல் உதவி அல்லது இலவச மருத்துவ சிகிச்சைக்கு வகை செய்து அத்தகைய நிகழ்வு குறித்து காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்க வேண்டியது கடமையாகும். ஆனால் சிகிச்சைக்கு வந்த பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு சிகிச்சை அளிக்க தவறப்பட்டுள்ளது. ஆகவே அன்றைய தினம் மருத்துவமனையில் இருந்த மருத்துவர் யார், அவர் மீது ஏன் வழக்கு பதிவு செய்யக்கூடாது என நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. ஜெனிஃபர், விரிவான தகவல்களை பதிவு செய்ததற்கு நன்றி குருநாதன்.